ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் இயேசுப்பா நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையின் கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவாராம். ஒரு முறை ஒரு 3 வயது சிறுவன் பீரோவில் இருந்த ஏதோ ஒரு பொருளை எடுத்து சாப்பிட்டுட்டான். அதை பார்த்தவங்க அம்மாவும் அப்பாவும் என்ன செஞ்சாங்கன்னா நல்லா அடின்னு அடித்து பயங்கரமான அடி, கண்ணத்தை திருகி உடலை உலுக்கி அவன் அடி தாங்க முடியாமல் தூங்க போகிறான். ஆனாலும் தூங்க விடாமல் அவனை அடித்த அடி பயங்கரமான அடி. ஒரு 4 மணி நேரம் அந்த தண்டனையை அவனுக்கு கொடுத்த பிறந்தான் அவங்க அமைதியானாங்க. அவ்வளோ கோவம் ஏன் அந்த ஒரு சின்ன ஒரு காரியத்தை அந்த பையன் செஞ்சதுக்குன்னு சொல்லிட்டு இதை பார்த்தவங்களுக்கெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு ஏன்னு சொல்லி. ஆனால் அவனுக்கு அந்த கொடுத்த தண்டனை ஒரு அன்பு நிமித்தமாக தான். ஏன்னா என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பையன் அந்த சிறுவன் பீரோவில் இருந்து ஒரு 10 தூக்க மாத்திரை எடுத்து சாப்பிட்டுட்டான். அதை சாப்பிட்ட உடனே சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பெற்றவங்க பார்த்துருக்காங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனால் அங்கே டாக்டர் சொன்ன பதில், நீங்கள் இவன் உயிர் பிழைக்கணும்னா, இவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா 4 மணி நேரம் இவன் என்ன செய்யக்கூடாது, தூங்கக்கூடாது. இவன் தூங்கிட்டான்னா அவன் உயிருக்கு ஆபத்தாய் முடியும். அவனை தூங்காமல் பார்த்துக்கிறது உங்கள் கடமை தான், அவங்க பொறுப்பு தான் சொன்ன உடனே தான் அவங்க அம்மா அப்பா இந்த காரியத்தை செய்திருக்காங்க. உன்னை தூங்க விடாமல் இவ்வளவும் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையிலையும் கூட இப்படி தான் சில நேரங்களில் கர்த்தர் நம்மை அவருடைய அன்பினால் சிட்சிக்கிறார். நம் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் நமக்கு வந்துடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் சிட்சிக்கிறார். நமக்கு வாழ்க்கையில் ஏற்படுகிற சோதனைகளுக்கும் 2 காரணங்கள் உண்டு. முதலாவது சோதனை இந்த பரீட்சையை உண்டாக்குகிறது. ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் பாருங்க, அதே போல் அது ஒரு பரீட்சையை போன்றது. அது எதற்கானா நம்மை, அவருடைய பிள்ளைகளாகி நம்மை அவர் பலப்படுத்தி அநேகருக்கு நம்மை சாட்சிகளாய் நிறுத்தும்படி, நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாய் மாற்றும்படி தான் இந்த சோதனையை அனுமதிக்கிறாராம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு ஈசாக்கை பலியிடும் போது வந்தது பாருங்க, அதே மாதிரியும் யோபுக்கு வந்த சோதனைகளும் இந்த முதலாவது வகை சோதனைகள் அடங்கும். அவங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நமக்கும் கூட வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் கைவிடப்பட்டு தனி மரங்களாய் நாம் நிற்போம். யாருமே துணை இல்லாதவர்களாய் கஷ்டத்தில் நாம் கைவிடப்பட்டு போய் தனிமையில் இருப்பது போல உணர்வோம். இதுதான் இந்த முதலாவது வகை சோதனை. இதுதான் பாருங்க, யோபு 23:8 முதல் 10 வரை உள்ள வசனங்களில் அது யோபு சொல்றார் பாருங்க. இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடி ஒளிந்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வரும், இப்படிப்பட்டதான சோதனைகளில். ஆனாலும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சோதனை நம்மை மேன்மைப்படுத்துவதற்கும் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக தான் இருக்கும். ஆபிரகாம் வாழ்க்கையிலும் யோபுவின் வாழ்க்கையிலும் அதுதான் நடந்தது. சோதிக்கப்பட்ட பிறகு அவன் வாழ்க்கை மேன்மை அடைந்தது. அதே போல் முதலாவது வகை சோதனைகள் இது எப்படி வரும்னா, இதை கர்த்தர் எப்படி அனுமதிப்பார்னா, பிசாசுக்கு அனுமதி கொடுத்துருவார், அவ்வளோதான். சாத்தான் நம்மை சோதிக்கும்படி கர்த்தர் கொஞ்சம் அனுமதி கொடுத்துருவார். அனுமதி கொடுக்கும்போது அந்த சாத்தான் என்ன செய்வான், இப்படிப்பட்ட சோதனைகளினால் நம்மை சோதித்து பார்க்கும்படி கர்த்தர் அனுமதி கொடுப்பார். ஆனாலும் கூட அந்த சோதனையை கர்த்தர் அனுமதிக்கிறதுனால் சோதனையின் கூட தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் ஏற்படுத்துவார். இப்படிப்பட்ட சோதனைகளிலிருந்து நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்யணும், அந்த சோதனையை பொறுமையோடு சகித்தா போதும். இப்படிப்பட்ட சோதனையை பிசாசு கொண்டு வரும்போது, கர்த்தர் அனுமதிக்கும் போது, நிறைய விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி இப்படிப்பட்டதான சோதனை தான். ஏன்னா கர்த்தர் நம்ம மேலெல்லாம் ஒரு நம்பிக்கை வச்சு, ஆபிரகாம் மேலே யோபு மேலே நம்பிக்கை வச்சு தான் பிசாசுக்கு அனுமதி கொடுத்தார். செஞ்சு பாரு, அவன் என்ன மறுதளிக்க மாட்டான். ஆபிரகாமையும் அப்படி தான் பலியிட சொல்லி பார்த்தார். அவன் பலியிட முடிவே பண்ணிட்டான் பிள்ளையை. ஏன்னா நம்ம மேலே கர்த்தர் வைத்த ஒரு பெரிய நம்பிக்கை நிமித்தமாக சாத்தானை அனுமதிப்பார். சாத்தான் உத்தரவு கேட்கும்போது உத்தரவு கொடுப்பார். ஆனாலும் கர்த்தரே அனுமதித்ததினால் அதிலிருந்து ஜெயிக்கும்படி அவர் தப்பித்து கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த சோதனை நாட்களில்
பொறுமையோடு சகிக்கணும். பொறுமையோடு சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ நாம் சோதனை முடிந்தது பிறகு நாம் பொன்னாய் விளங்குவோம். நம் வாழ்க்கையிலே கர்த்தர் நாம் சோதிக்கப்பட்ட பின்பு யோபை போல நம் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மேன்மையை வைத்திருப்பார். அதை நாம் கண்டுகொள்வோம். ஆனால் 2வது வகை சோதனை அது எப்படிப்பட்டதுன்னா, அது நம்ம உள்ளத்துக்குள்ளேருந்து வருகிற பாவ உணர்வினால், பாவ இச்சைகளினால் பிசாசு அந்த இச்சையை தூண்டி கொண்டு வருகிற சோதனை. அது நாமளே அனுமதிக்கிறது. அது யார் மூலமாக தான் வருதுன்னா, நம்ம அனுமதி கொடுப்பதினால் நமக்குள்ளே சாத்தான் வந்து அந்த இச்சையை கொண்டு வருகிறான். ஏன்னா நாம் பாவம் செய்யும்போது கர்த்தரை விட்டு நாம் தூரம் போவோம். பிசாசுடைய ஒரே நோக்கம் அதுதான். இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் பிறந்த நாளிலிருந்து, மனித படைப்பு என்னைக்கு இந்த உலகத்தில் பிறந்ததோ அந்த நாளிலிருந்து அந்த பிசாசு அதே வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறான். என்ன செய்தான்? ஏவாள் இடத்தில் இதை தான் செஞ்சான். இதை செய்து பாவத்திலிருந்து அந்த ஏவாளை கர்த்தரிடத்திலிருந்து பிரித்தான், பாவம் செய்து வைத்து. இதே போல தான் அநேக காரியங்களையும் செய்கிறான். அவனுடைய வேலையே ஆதி முதல் கொண்டு இதுவாகவே தான் இருக்கிறது. பாவேச்சைகளுக்கும் பண ஆசைகளுக்கும் அவன் இடம் கொடுத்து, 4 பேர் மதிக்கணும், பெருமை, உலக காரியங்கள், இதற்கெல்லாம் இடம் கொடுத்து என்ன செய்கிறான் பிசாசு? 2வது சோதனையை அவன் நிறைவேற்றுகிறான். அதற்கெல்லாம் விட்டு கொடுப்பது யாருன்னா நாம தான். அப்போ நமக்குள்ளே எழும்புகிற அந்த பாவ காரியங்களிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி ஜெபந்தான். பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நாம் மாம்சத்தின் கிரியைகளை என்ன செய்யணும்? ஜெயிக்க வேண்டும். ஆமேன். நம்ம அதுக்கு கூட நீங்கள் வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால் நாம் என்ன செய்யணுமா? சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. மார்க் 14:38 நாம் பார்க்கிறோம். ஆகவே 1வது சோதனையை கர்த்தர் அனுமதிக்கிறார். அப்போ நாம் மேன்மை அடைவதற்காக அது ஒரு பரீட்சையை போன்றது. அதில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால், ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? பொறுமையோடு கூட நாம் சகித்து கொள்ளணும் அதை. அப்போ நாம் அந்த சோதனையை ஜெயிக்க முடியும். 2வது வகை சோதனை நமக்குள்ளே இருந்து வருகிறது. அது பார்த்தீங்கன்னா, ஏவாளை சோதித்து பிசாசு ஜெயித்தான், ஏவாள் தோற்று போனாள். ஆனால் இயேசுவிட்டையும் வந்தான் சாத்தான், ஆனால் இயேசு ஜெயித்தார், பிசாசு தோற்று போனான். யூதாஸ்கிட்டையும் வந்தது, சாத்தான் ஜெயித்தான். அங்கு சாத்தான் வந்து யூதாஸ் மூலமாய் ஜெயித்தான், பண ஆசையை கொண்டது. இன்றைக்கும் இப்படிப்பட்ட சோதனைகள் நம் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நம்ம என்ன செய்வோம்? விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும். ஜெபித்து பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட நாம் அந்த சோதனையை நாம் ஜெயிப்போம். 1வது ஒரு சோதனையை சொன்னேன் பாருங்க, அதற்கு நாம் பொறுமையோடு கூட காத்திருப்போம். அவர் ஏற்ற வேளையில் நம்மை சோதிக்கப்பட்ட பின் பொன்னாய் விளங்கும்படி அவர் செய்வார். ஆகவே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில் அப்பா 2 காரணங்கள் மூலமாய் சோதனை வருகிறது என்று பார்த்தோம். அப்பா, இதில் எந்த காரியத்தில் எங்களுக்கு சோதனை வருகிறதோ அதை நாங்கள் அலசி ஆராய்ந்து கூட கர்த்தாவே, ஒருவேளை நீர் அனுமதித்திருந்த என்றால் நாங்கள் பொறுமையோடு சகிக்கவும், ஆனால் எங்களுடைய சுய இச்சைகளினால் நாங்கள் சோதிக்கப்பட்டு இழுக்கப்பட்டு பாவத்திற்குட்பட்டு நாங்கள் இன்றைக்கு சோதிக்கப்பட்டு இருப்போம் என்றால் இந்த வேளையில் கூட கர்த்தாவே, நீர் அந்த சோதனையில் இருந்து அப்பா நாங்கள் ஜெபித்து அவற்றிலிருந்து மாம்ச இச்சைகள், பண ஆசைகள், பெருமைகள், இப்படிப்பட்ட சரீரத்திலிருந்து வருகிற அந்த பாவ இச்சைகளிலிருந்து ஜெயிக்க நாங்கள் ஜெப ஜீவியத்தை மேன்மைப்படுத்த, அதிகப்படுத்த, பரிசுத்த ஆவியோடு ஜெயிக்க இந்த நாளில் கிருபை செய்யுங்க. ஒருவேளை இப்படி பாவத்தின் காரியத்தில் மாம்ச இச்சைகளுக்குள் விழுந்து எழும்ப முடியாதபடி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கால்களை, முழங்கால்களை இந்த நாளில் முடக்க நீர் கிருபை செய்யுங்கப்பா. ஆவியானவர் தாமே ஜெபத்தில் தரித்திருந்து எல்லா பாவத்திலிருந்து, எல்லா பாவ அடிமைத்தனத்திலிருந்து முற்றிலுமாய் இந்த நாளில் விலகும்படி ஜபாவினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்க, தாங்குங்க, பலப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. எல்லாவற்றிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.